श्री श्रीरेशदया पात्रं दीभक्त्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तान्त रामानुजमुनिं भजे। तदाहं कावेरी विमलसलिले पीतकलशो भवेयं तन्तीरे सर्वमुषीवसेयं वने कदावादं पुण्ये महदे पुलिने मङ्गलगुणं भजेयं रङ्गयेशं कमलनयनशेषसादयनम् उल्लासपल्लविदपालशब्दलोके निर्वाहघोरगिद हेमगणाक्षरीलां श्रीरङ्गकर्म्यदलमङ्गलदीपरेखा श्रीरङ्गराजमहिषीं आश्रयामः। சுந்தரத்தோழகர் மாலிருஞ்சோலையில் சொற்பகங்கிள்ளையாகி சோதிமணவாளர்தம் பொன்னி நதித்துறை தூயமட வண்ணமாகி வந்தவிழ் மலர்களை கோனேறி அப்பன் அருள் கொண்ட திருவேங்கடப்பொர் குன்றத்தில் ஏற்றிய விளக்காகி வளபெறும் கோயிலும் கோதையானாய் சந்தன காவணமும் ஆவணமும் மேடையும் சாளரமும் ஆடரங்களும் சந்தி திருத்தலையர் மாடகூடங்களும் தண்ணீல முற்றவெளிதரு செந்தமிழ் பாடுவார் தண்டனிட்டு ஆடுவார் கொடியம்படிப்பார் ஸ்ரீபாடியம் படிப்பார் திருவாய் மொழிப்பனுவல் பாராட்டு வரமிகு திருவல்லி வளநாடியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாட்டுதே சொர்க்கம் நோற்று புகின்ற அம்மனாய் என்றெல்லாம் நாற்றத்தாழ்முடி நாராயணன் என்றெல்லாம் அவரை எழுப்புகிறார்கள். கடைசியிலே கும்பகர்ணனோட ஒத்திட்டு பேசிய உடனே இவளுக்கு சடக்கென்று அந்த ஓமை சரியில்லானாலே எழுந்திருந்து வந்து கதவை திறக்கிறாள். கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவலூர் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குரங்கும் பொருளேரோ எம்பாவாய். அவதாரிகையிலே கிருஷ்ணன் ஊருக்கு ஒரு பிள்ளையை போல ஊருக்கு ஒரு பெண் பிள்ளையானவளை ஒருத்தி எழுப்புகிறார்கள். அவளைப் போல உயர்ந்த குடிப்பிறப்பையும் ஊராரால் கொண்டாடப்படுவளாய் ஒரு கொள்கொம்பிலே சேர்த்து விட வேண்டும் கொடி போன்றிருப்பவளாவாள். அவளை பெருகைக்கு நானோ நோற்பது வேண்டுமானால் அவன் நோற்று வந்து தம்மை பெறட்டும் என்று கிடக்கிறாள். ஒருத்தியை ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள். கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவர்கூர் புனமையிலே செல்வ பெண்டாட்டி என்பவற்றிலிருந்து இவை தோன்றுகிறது. வியாக்கியானம் கற்றுக்கறவை கணங்கள். கற்றுக்கறவை, இந்த கறவைன்னு பார்த்தா நிறைன்னு சொல்லுவாங்க, பசு கூட்டம். ஏற்கனவே அங்கே உள்ள மாடுகள் எல்லாம் புல்லும் தண்ணீரும் குடித்து வளர்ந்தவை அல்ல, கிருஷ்ணனுடைய ஸ்பர்சம் பட்டு வளர்ந்தவை அல்லவா. அதனால பிரமிப்பா இருக்கும் ஒன்னையும் பார்த்தா. கன்றுக்காகும் வயசே ஆகியிருந்த போதிலும் கிருஷ்ணனுடைய கைப்பட்ட உடனே கறவை மாடுகள் ஆகிறது. நித்திய சூரிகள் பகவானுடைய ஸ்பர்சத்தாலே எப்போதும் 25 வயதானவர்கள் போலவே விளங்குகிறார்களைப் போல கறவை மாடுகளும் கன்றுகளாகவே விளங்குகிறது.
60,000 ஆண்டுகள் வாழ்ந்த தசரத சக்கரவர்த்தியே பகவத் தரிசனம் யுவாவாக பண்ணிட்டென்னில் அவனே அவ்வளவு வயதானவனே இளைஞனாயிட்டானா ராமனை பார்த்தவனே. கரஸ்பர்சத்தாலே கறவைகள் கண்டுகளாகுவதற்கு கேட்க வேண்டுமா? நந்தாமி பரியந்தி தசனேன நெஞ்சரம் என் நெஞ்சில் நினைத்தால் ஆனந்திக்கச் செய்யும். கண்ணால் கண்டால் வாலிபனாக்கும் கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து வாயால் தொடில் கையால் தொழில் சிசு பருவத்தை அடைய செய்யும். கறவை கண்ணன் பசுக்களை கண்டால் வயத்தப்பரதான மனிதர் செயப்பரதான மனிதர்களைப் போல கணிசியாமல் இருப்பான். பெரிய மாடுகளை கண்டால் அவயத்து லேசமுமற்ற கன்றுகளை கண்டால் பசுக்களையும் பார்க்க மாட்டான். திவத்திலும் பசு நிறை மேய்ப்புவத்தி செங்கனிவா எங்கள் ஆயர் தேவே என்று நம்மாழ்வார் இவன் பசு நிறைக்கும் போது உகக்கும்படியை அருளி செய்தார். கன்று மேய்த்து இனிதுகந்த காளா என்றும் திருமங்கை ஆழ்வார் இவன் கன்று மேய்த்து இனிதுகக்கும்படியை அறிவித்தார். அது உகப்பு, இது இனிது உகப்பு. பகவான் சுவாதந்திரியம் மிக்கவர்களான ஆயர்களை காட்டிலும் சுவாதந்திரியம் அற்ற ஆட்சிகளிடம் மிகவும் அன்புடையவனாயிருப்பான். அவர்களுக்கு காட்டிலும் ஆயர் சிறுமிகளிடம் அதிகமான அன்பு கொண்டிருப்பான். அவர்களை காட்டிலும் தன்னை அண்டியிருக்கும் பசுக்களிடம் பிரியம் கொண்டிருப்பான். பசுக்களை காட்டிலும் தன்னை அல்லது அறியாத கன்றுகளிடம் காதல் வெஞ்சி நிற்கும். அதான் அவருடைய குணம். அந்த கன்றுக்குட்டியை எப்படி ஜலம் குடிக்கணும்னு கையை பின்னால் கட்டிட்டு எடுத்து வாயினால் உறிஞ்சி குடிப்பானா, குடிச்சு காமிப்பானா. அப்படி கணங்கள் பல, இவை ஒன்றிரண்டாயிருக்க என்றிக்கே சமூகமாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். ஆநிறை மேய்க்க நீ போது நிறை அப்படின்னா பசு கூட்டம். அப்படிப்பட்ட சமூகங்களும் பல என்று சொல்லும்படி கணக்கற்றவையாயிருக்கிறது. திரு அஷ்டாட்சரத்திலே நாரசப்தார்த்தம் இருக்கும்படி நரசமூகம் நாரமாகிறது. அப்படிப்பட்ட நாரங்களும் பல வகையாலே நாராகா எனப்படுகின்றன. அவைகளை இருப்பிடமாக உடையவன் நாராயணன் ஆகிறான் என்று சாஸ்திரங்களில் விவரிக்கப்படுகிறது. கணங்கள் பல. சாகு பகுஸ்யாம் என்றும் பற்பல்லாயிரம் உயிர் என்றும் ஆத்மாக்களுக்கு சங்கை உண்டாயிலும் பகவோ நிருப கல்யாண குணா பகவோ துர்லபஸ்தானா எண்ணில் பல்குணங்கள் என்று சொல்லுகிறபடி பகவத் குணங்களுக்கு எல்லை உண்டாயிலும் இப்படிப்பட்ட இப்பசுக்களுக்கு எல்லை இல்லையே என்று ஆராயிரப்படி ராஜோ தசரதோ நாம ரதகுஞ்சரவாதிமான் தேவர்கள் யானைகள் குதிரைகள் ஆகியவற்றை மிக அதிகமாக உடையவரான தசரதர் என்னும் அரசர் ஒருவர் இருந்தார். எனது அதிகம் என்னும் அர்த்தத்தை உண்டான மது பிரயத்தனத்தை பிரயோகித்தாற் போலே இங்கே காணப்படுகிறது. பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் பல கண்டுற்று கேட்டுன்று மோந்தின்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ. அப்படி அவனுக்கு அனந்தம், அவன் பேர் அனந்தம், அவனுடைய விஸ்வரூப திருமேனி அனந்தம். அப்படி பெருமையை கொண்டாடுகிறார்கள். நம்மாழ்வார் அருளி செய்தபடியிலே பகவத் சுரூபமாய் விபூதிகள் ஒவ்வொன்றும் பல என்று சொல்லும்படி கணக்கற்றவையா என்றோ இருப்பது பலகரந்த அநேக ரித்திக்குகள் செய்யக்கடவை சடங்கை
அதில் கூர்மை உடையவன் ஒருவனே செய்யுமா போலே பிராமணர் வேதத்தை அடைய அதிகரிக்கும் போலேயும் பிராமணர்கள் வேதத்தை அதிகரிக்கும் போலேயும் சத்திரியன் பருவம் நிரம்புவதற்கு முன்னே யுத்தத்திற்கு நிறுவனமா போலையும் ஈஸ்வரன் ஒருவனாலே சர்வாத்மவன் உடையவும் கருமானுகுணமாக நாமரூபங்களை பண்ணி நிலம் நியமங்கனாதிகளை பண்ணுமா போலே பசுக்கள் அநேகமாகிலும் ஜாதியில் மெய்ப்பாட்டாலும் ஜாத்திசித விருத்தியாகையாலும் ஒருத்தனே அடங்க கறக்க வல்ல சாமர்த்தியம் உடையவன் ஒருவன் கணங்கள் பல கறந்து அரிய காரியங்களை செய்பவரின் குலத்திலே பிறந்தால் உன்னை எல்லதறியாத எங்களிடையவோ அவ்வொருவரும் காரியங்களை காட்டுவது நாங்கள் பெண் பிள்ளை நீ வீரமிக்கவன் உன்னை பிரியில் தறியாத எங்களிடம் பிரிந்து தரிக்கும் பெருங்காரியத்தை செய்து காட்டாதே கான் என்கிறார்கள். என்னுடைய அருங்காரியங்களை யாரிடம் காட்டுவது என்று கேட்க செற்றார் திரளடிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும் என்கிறார்கள். செற்றார் வேண்டாதவர்கள், இவர்களுக்கு எதிரிகள், கிருஷ்ணனுடைய பெருமையை பொறாதவர்கள், சந்திரோசகாரா சம்பிராப்தகா சத்ருவினவந்து வந்தவன் என்று அங்கதன் ராவணனை சத்துரு என்றே நிரூபித்தா போலே இவர்கள் கம்சன் முதலியோரை தங்களுக்கு சத்துருக்களாகவே நினைத்திருக்கிறார்கள். தன்னுடைய உயிர்நிலைகளை பாகவதர்களை நலிபவர்களை பகவான் தனக்கு விரோதிகளாக நினைத்திருப்பான். நமக்கு தாரகனான பகவானின் பெருமையை பொறாதவர்களை பாகவதர்கள் தங்கள் விரோதிகளாக நினைத்திருப்பார்கள். தீய புந்தி கஞ்சன் என்றும் சாது சனத்தை நலியும் கஞ்சன் என்றும் கம்சனுக்கு இவ்விரு வகையான அபசாரமும் உண்டாகையாலே அவனும் அவனைச் சேர்ந்த அவர்களும் செற்றார் எனப்படுகின்றார்கள். செற்றார் திரள் அழிய பிராமணரைப் போல வேதமோதி திரியும் பிரம்மனும் பஸ்வம் கபாலம் முதலியவற்றை பூண்டு சுடுகாட்டிலே சுற்றும் சிவனும் அப்சரசுகளோட ரமிப்பதிலே பொதுபோக்கும் இந்திரனும் பார்க்கடலிலே ஒளிந்து கொண்டு தூங்கும் திருமாலும் எனக்கு எதிராவர்களே என்று கர்வம் கொண்ட கம்சனின் வழி முழுதும் ஒழிந்து போகும்படியாக செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும். எதிரிகள் தம் ஊருக்கு படையெடுத்து வந்தாலும் அவர்களை எதிர்த்து போரிட வல்லமை உற்றவன். தேடி வந்தார்கள் என்றால் வல்லமை உற்றவன். அவர்களிடம் அடைக்கலம் புகுவது அதம வீர லட்சணம். எதிரிகள் வந்தால் அவர்களோடு போர் புரிவோம் என்றிருப்பது மத்தியம வீர லட்சணம். எதிரிகள் வர பார்த்திராதே தாமே அவர்கள் இருந்த இடத்தே சென்று போரிடுவது உத்தம வீர லட்சணம். இவ்வூரிலும் இவ்விடத்தே சென்று போரிடுவது நித்திய வீர லட்சணம், உத்தம வீர லட்சணம். இவ்வூரில் உள்ளார் சென்று செறி செய்யும்படியான உத்தம வீர லட்சணத்தை உடைத்தாயிருந்தார்கள் என்றபடி. அபியாதா பரத பிரகர்த்தான சேதாபி விகுருதகா சென்று கொன்று வென்றி கொண்ட என்று ஆழ்வார் பகவான் விஷயத்தில் பேசப்பட்டது. குற்றமொன்றில்லாத வீரர்களுக்கு பல குற்றங்கள் உண்டு. அவையாவன எதிரிகள் படையெடுத்து வர பார்த்திருக்கையிலே புறமுதுகிட்டு ஓடுகை, ஆயுதம் இல்லாதவனோடு போர் புரிகை, மயக்கத்திலே வியாதியஸ்தனோடு போர் புரிகை, சரணாகதி என்று தாழ்ந்தவனிடம் போர் புரிகை, கையிலே ஆயுதம் இல்லாமல் இருக்கும் போதும் போர் புரிகை. இக்குற்றங்களில் ஒன்றும் இல்லாதவர்கள் இவ்வூர்வாசிகள். அன்றைக்கே
எம்பெருமானுடைய பிரீதிக்கு மிகவும் பாத்திரர்கள் ஆனவையாலே அவனுடைய திருஷ்டியாலே ஒரு குற்றமற்றவர்கள் என்றும் கொள்ளலாம். தோஷம் அவனுக்கு இருந்தாலும் நல்லோர்கள் அதைக் கண்டு வெறுக்க மாட்டார்கள். சக்கரவர்த்தி திருமகனும் சித்தாந்தம் செய்தான். அபிஷேத் துராச்சாரோ பதுதே மாமன்யாத் பாதரேவச மந்தவிய சமயன் தேவஸ்திதோஹி வகா. நாளை அடியாருடைய குற்றங்களை தோஷங்களை குற்றங்களை போக்கியமாக எடுத்துக் கொள்ளுவானாம். மிகவும் துராசாரத்தை உடையவனாயினும் என்னையே பிராப்பியனாகவும் கொண்டு என்னை அடைந்தானாயில் அவன் சாதுவென்றே நினைக்கத்தக்கவன். இவ்விஷயத்தில் திடமான புத்தி உடையவனாயிருக்கிறான் என்றோ அவன் என்று ஆயுள் கொழுந்தாகிய இவ்வச்சுதனும் அருளச் செய்தான் என்றோ. இவன் அவர்களிடம் குற்றமொன்றில்லாமை காண்பதற்காலே என்றோ அவன் ஜனிதமாகிறான். மாதாபிதா சகசிராம்சு அடியார்களின் குற்றங்களை காணாதவன், அவர்களுடைய நன்மைகளை 1000 மடங்கு அதிகமாக காண்பவன் என்னும் பெயர்களை எல்லாம் சர்வேஸ்வரன். அதனாலேயே சாஸ்திரங்களிலும் அவிஜாதாகி பக்தானாம் சுரேஷனா, பக்தருடைய குற்றங்களை காணாதவர்களென்றோ கமலக்கண்ணன். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாயிலும் சிதகுறைக்கு மேல் என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். குண்டனே குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும், செய்த குற்றம் நற்றமாகவே கொள்ளுதல் ஞானத்தனே என்றும் அருளி செய்தார்கள் ஆழ்வார்கள். ஆசிரியருடைய தோஷத்தை கடலுக்கு தொடுத்த அம்பை மருதாந்திரத்திலே விட்டா போல அதன் அசல் பிளந்தேற்றல். பரதந்தனுடைய அம்பை மார்பிலே ஏந்தி அதற்கு போலேதான் நான் அனுபவித்தவன். அவனே புண்ணியமாக கொள்ளுதல் செய்யும் அவன் என்று 4000படியிலே அருளிச் செயல். கோவலர்தம் பொற்கொடியே ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷதி மே சுதா. ஜனக வம்சத்துக்கே என்னுடைய பெண் கீர்த்தியை கொடுக்கப் போகிறாள் என்று கொள்ளுமா போலே அவன் குலத்திற்கே ஒரு அலங்காரமாகி விளங்கும் கொடிபோன்றிருப்பவள் இவள். அவன் ஆயுர்குலத்தில் தோல் இருமணி விட்டு காணும் போலே தோன்றும் மணிவிளக்காக ஆகும் போலே, ஆயர்பாடிக்கு அணிவிளக்கு என்றாலே முன்னாலே அந்த மாதிரி அணிவிளக்கா இருப்பவனா இருந்தாலும் இவள் கோவலர்தம் பொற்கொடியா இருக்கிறாளே, ஒன்றுக்கொன்று சமம் பொற்கொடி. இதே போன்று அழகியவளாய் கொடி போன்ற துவட்சியை உடையவளாய் இருக்கை. முகத்திற்கரிய கசுமம் என்கிறபடி இருக்கையாரே ஒரு கொள்கொம்பை தேடி ஓடும் கொடியென பார்க்கிறாள். கொல்லையில அவரை செடி, அவரை விதை போட்டாச்சு, அவரை செடி நடணும், மேலே பந்தல் போட்டாச்சு அது படறதுக்கு. இந்த விதையிலேருந்து வந்த செடி அந்த பந்தலுக்கு போய் சேரணுமே, ஒரு குச்சியை நட்டு வைப்பான், அது வழியா பற்றி மேலே போயிடும், அப்புறம் அது படந்துக்கும். இப்போ ஆச்சாரிய புருஷர்கள் அப்படித்தான். நம்மகிட்ட ஞானம் இருக்கு, எம்பெருமான் நம்மகிட்ட பக்தி இருக்கு, எம்பெருமான்கிட்ட ஞானம் இருக்கு. இந்த பக்தி ஞானத்தோட போய் சேரணுமே, அதுக்காகத்தான் ஆச்சாரிய புருஷர்களோடு அவர்களிடம் பிரயத்தனப்பட்டு அவருடைய பிரயாசையினாலே நான் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று சொல்கிறாள்.
ஆனாய் ஆய்ச்சிக்கோர் பற்று கொம்புன் இன்னலால் அறியில்லே என்றான் என்றோ நம்மாழ்வார். கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்று சொல்லப்பட்டதே. பொற்கொடியே, அவனை விழிந்தாலும் உங்களை விட்டு நிற்க மாட்டேன் நான் என்று சொல்லி வைப்பாயே, அதுவும் பொய்த்து போயிற்றே. புற்றரவல்குர் புனமையிலே போதராய். வெளிப்புறப்பட்டதால் புழுதி படிந்ததும் பிறரால் பிடியுண்டதால் சோபை இழந்தும் காணப்படும் சர்ப்பம் அதை போல் இருக்காமல் புற்றிலேயே உள்ள நாகம் போதல், அதன் படத்தை போலும் ஒசுவையும் அகலத்தையும் உடைய நிதம்ப பிரதேசத்தை உடையவள். பெண்களான இவர்கள், பெண்ணான இவளுடைய இந்த அவயத்தை ஏன் வர்ணிக்க வேண்டும் என்றீர்கள்? பாஞ்சால்யா பத்மபத்ராட்சியாக ஸ்நானயந்த்வா ஜகதம் கனம் யாஸ்திரியோ திருஷ்டவத்யஸ் தாம்பும் பாவம் மனசாயு. தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளும் ஸ்நானம் செய்பவளுமான திரௌபதியின் பெரிய அலுவலை கண்டு ஸ்திரீகளும் ஆண்மையை மனசாலே நினைக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டபடியே திரௌபதியின் அந்த ஸ்திரீகள் அந்த பட்டபாட்டை இவரிடம் இவர்கள் படுகிறார்கள். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம், ஆண்களுடைய கண்ணையும் நெஞ்சையும் அபகரிப்பவள். ஆடவர் பெண்மையை அவாவும் தோடினாய் என்று சொல்வார். அவனுக்கு நிகராயிருக்கிறபடி பொற்கொடி என்று சமுதாய சோவை, புற்றரவல்குர் அவயவ சோவை, இது ரெண்டும் அறிவிக்கப்படுகிறது. புனமயிலே, தன்னிலத்திலே உள்ள மயிலின் தொகையை போன்ற அழகவாரத்தையும் மயிலை போன்ற அழகையும் உடையவளே. தோகை மா மயிலார்கள் நின்னருள் சூடுவர் எனப்பட்டதென்றோ. போதரார், உன்னுடைய நடையலையை காட்டி எங்களை உயிர்தரிக்க பண்ண வேணும் என்று யாசிக்கிறார்கள். போதராய சோபானம் தண்டகாரண்யம் தீத்தேன சேனசேதனா. ஒளிவிடத்திலும் தன் தேஜஸாலே எல்லோரையும் கட்டி போடுபவள் அவள். அவளுடைய வாசலிலே இவர்கள் நிற்கிறார்கள். தண்டகவனத்தை சோபிக்க செய்து கொண்டு விளங்குகிறாள் என்றா போல உன் ஒளியாலே எங்களை சோபிக்க செய்வாயாக. சரி, மற்றெல்லாரும் வந்தார்களோ என்று கேட்க, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, சுற்றத்து தோழிமார் இவ்வூரில் உள்ளார் எல்லாரும் இவளுக்கு தோழியாக இருப்பதோடன்றி உறவினராகவும் உள்ளார்கள் என்று கருத்து. உன்னை உடைய வேறொரு பிரயோஜனத்தை கருதி இருந்தாலென்றோ இவர்கள் உன்னை போல் கண்ணுறங்குவது. எல்லாரும் முற்றம் புகுந்து முயல்வண்ணன் பெயர்பாட என்கிற எல்லாரும் புகுந்தாலும் சீவைகுண்டம் போல இடமே வெஞ்சியிருத்தாள். சீவைகுண்டம் போல அவ்வளவு பெரிய இடம் அந்த இடம். சர்வாத்மாக்களுக்கும் உரியதான பாகவத் கோஷ்டி எல்லாம் கூடினாலும் நிரம்பாதபடி பேரிடத்தை உடையவளாய் இருப்பாள் என்று சொல்லப்பட்டது. நின் முற்றம், எங்களுக்கு பிராப்பிய பூதையான உன்னுடைய முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் என்றும், முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து என்றும் அவள் விரும்புகிறபடி முற்றமாகையாலே நாங்கள் விரும்ப சொல்ல வேண்டுமோ? புகுந்து செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றாள். முகில்வண்ணன் பேர்பாட மேகத்தை போன்ற நிறத்தையும் அநேக அபேஷ லட்சணங்களை எதிர்பாராமல் அருளும் வன்மையையும் உடைய எல்லோருடைய திருநாமங்களை பாடுவோம். முகில்வண்ணன், கார்மேகன், நீலவண்ணன் இப்படிலாம் பேர் வைப்பான். வெளுத்திருக்கிற மேகத்துக்கு பேர் கிடையாது. ஜலத்தை வச்சுட்டு கருப்பா இருக்கிற மேகத்துக்கு தான் இந்த முகில்வண்ணன். அந்த நேரம் எம்பெருமானுக்கு அந்த நேரம் சரியா இருக்கு. மையோ மரகதமோ மழையோ மறிகடலோ ஐயோ இவன் மேனி அழியா அழகுடையான் அப்படின்னு பாடுவார். சிற்றாதே பேசாதே இப்படி பாடியும்
உங்களுக்கு தாரகமான உன் சேட்டைகளையும் வார்த்தைகளையும் எங்களுக்கு கொடுத்தாலாவது ஆகாதா? கிருஷ்ண குணங்களை நாங்கள் பாடியவுடன் மயங்கி கிடக்கிறாயா? செல்வ பெண்டாட்டி, உன்னை நீ பிரிந்தது உன்னை நீ பிரித்தறியாயோ? நீ உன் அபிமதனான கிருஷ்ணனை பெற்றால் நாங்கள் எங்களுக்கு இஷ்டியான உன்னை பெறவில்லை என்று வெறுத்து சொல்கிறார்கள். செல்வ பெண்டாட்டி, எங்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் எல்லா செல்வமாயிருக்கிற பெண் பிள்ளை, கிருஷ்ண அனுபவமாகிற செல்வத்தை உடைய பெண் பிள்ளை என்றும் பொருள் கொள்ளலாம். இங்கே கிருஷ்ண அனுபவமாகிற செல்வம் நிறைந்து கிடக்கிறதோ என்றாள். எற்றுக்குறங்கும் பொருள், பின் எதற்காக உறைஞ்சி கிடக்கிறாய் என்கிறார்கள். எங்கள் கூக்குரலை கேட்ட பின்பும் உறங்குவதற்கு ஒரு காரணம் வேண்டாமா? அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவதென்றுகளோ? துண்டீர் எல்லீரும் வாரீர், எல்லோரும் நீ பண்டு அனுதரித்து போந்தவற்றை எல்லாம் அழகியதாக அனுஷ்டித்து காட்டுகிறாய் என்கிறார்கள். தன்னை அனுபவிக்கும் கைவல்லிய தோஷமோ உனக்கு பிரயோஜனம் என்கிறார்கள். எற்றுக்குறங்கும் பொருள், உன்னுடைய பிராபியத்தையும் பாராதே, எங்களுடைய ஆற்றாமையையும் பாராதே, பகவானுடைய யோக்கியதையும் பாராதே, நீ உறங்குவது எதற்காக, என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள். ஆக அவளை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைகிறது. அடுத்த நாள் 12ஆம் பாட்டு, அனைத்து இளம் கற்றெருமை கன்று கிறங்கி, அந்த பாசுரத்தை நாம் அனுபவிப்போம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியார் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வெள்ளிபுத்தூர் வேதக்கோன் ஊர், பாதகங்கள் இருக்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு சிமத்தே விட்டுத்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம் பிருந்தாரணி நிவாசாய பரராமானுஜாய ருக்மிணி பிரணநாதாய பார்த்த சூதாய மங்களம் மங்களம் கோசலேந்திராய மய குணாப்தே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வமாய மங்களம் காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவா ஸ்ரீ ரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க சீர்ஷ வர்த்ததாம் ஸ்ரீமதே ரமேஜாமாத்து முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயாது நித்தியசே நித்தியமங்கலம். அடியேன் ஸ்ரீனிவாசராகவ ராமானுஜதாசன்